நாம் வெங்காய தயிர் பச்சடி செய்யும்போது பெரிய வெங்காயத்தை இந்தளவு மெலிதாக வெட்டி அதை நல்லா ரன்னிங் வாட்டரில் அப்படி தண்ணியை பிடிச்சி 2-3 தடவை அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுக்கணும். இதில் இருக்க ஒரு சிலருக்கு இதில் இருக்க அந்த சல்ஃபர் சேராது. நார்மலாக காரத்தோடு சாப்பிட்டா தயிர் பச்சடி நல்லா இருக்காது. இது போல் நல்லா அலசி பிழிஞ்சிட்டு கெட்டி தயிரில் கலந்துக்கணும். இப்போ நம்ம பண்ணுறது சாதாரண தயிர் பச்சடி, அதாவது பிரியாணிக்கு செய்வோம்ல, அதுக்கானது இல்லை, இது சப்பாத்திக்கானது. இப்போ இது போல் நம்ம பிழிஞ்சு போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு 7 சப்பாத்திக்கு நீங்கள் 3 பச்சை மிளகாய் வரையில் இது போல் துண்டுகள் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுக்குறோம். அரை தக்காளி பழத்தை உங்களோட ஸ்டைலில் எந்த அளவுக்கு வேணாலும் நல்லா மெலிதான கீற்றுகளாக, நான் இப்படி பண்ணும்போது இதை அப்படியே நம்ம ஒரு சப்பாத்திக்குள்ளே ஒரு தக்காளியை வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப பழைய மெத்தடு தான். எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா என்னோடய சிறு பிள்ளையில் இது போல் சப்பாத்தின்னா வச்சு தந்த இந்த அதாவது வெங்காய தக்காளி தயிர் பச்சடி. இது போல் செஞ்சு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து நீங்கள் சர்விங் பண்ணும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். மல்லி இலை என்கிட்ட இல்லை, அதை போட்டு இப்போ ஃப்ரிட்ஜுள்ளே வச்சுட்டோம். இப்போ சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் இப்போ இதை எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். நல்லா அதோடு அப்படியே அள்ளி அந்த ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா குத்திட்டோம். தக்காளியை லைட்டாக அப்படி இது பண்ணி கலந்து விடுறோம். ஒரு தக்காளி வில்லலும் அப்படி வெங்காயத்தோடு தயிரோடு சாப்பிடும்போது ஆஹா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.